நீங்கள் ரஷமோன் படம் பார்த்துருக்கீங்களா? என்ன திடீர்னு இந்த கேள்வியா? சரி, விருமாண்டிக்கு வருவோம். இன்னொரு வருஷம் ஒரே கதை, ஆனால் வேறு ஆங்கிள். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி மஹிமா அண்ட் ஆதர்ஷோட லவ் ஸ்டோரி வேறு வெர்ஷனில் வரப்போகுது. என்னோட வெர்ஷன் கேட்குறதுக்கு முன்னால் மஹிமாவோட வெர்ஷன் கேட்டுட்டு வந்துடலாம். மஹிமா, உன்னோட வெர்ஷன் ஆஃப் த லவ் ஸ்டோரி. இதை ஏன் இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்குன்னா, இந்த லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டுக்கு வர போகிற இடம் இந்த கல்யாண மண்டபம் தான். டே ஆஃப்டர் டுமாரோ தே ஆர் கோனா கெட் மேரிட். ஸோ லவ்வுக்கு எண்டு கிடையாது, இந்த ஸ்டோரியோட எண்டு. இன்னொரு பேஸ்க்கு போகிறாங்க. அதனால தான் இந்த ஸ்டோரி இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ மஹிமா, இப்போ மஹிமா வந்து அவங்களோட இது எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு என்னதுன்னு சொல்ல போகிறாங்க. சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு 11th சம்மர். 11th சம்மர் என்ன பாடமா ஒப்பிக்கிற? 11th நான் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரேன். நான் ஹாஸ்டல்ல தான் இருந்தேன். வீட்டுக்கு வரேன். இது சொல்லாமா வேண்டாமா? சொல்லாமே. சொல்ல வேண்டாங்கிற மாதிரியே சொல்றியே, கொஞ்சம் சிரிப்போட சொல்லு. 11th சம்மர் நான் வந்து ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வரேன். எனக்காக புது ஃபோன் வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் அந்த ஃபோனை வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது என் தம்பி. அவன் அதில் வந்து வாட்ஸ்அப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கான். அவன் வந்து அதில் வந்து ஒரு குரூப்பில் வேறு ஆட் ஆயிருந்தான். அவனே ஆட் பண்ணிக்கிட்டான் அவனை, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்னு. ஸோ வந்து அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வந்து என் ஃபோனை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு மெம்பர் வந்து தான் ஆதர்ஷ். ஆதர்ஷோட ஃப்ரெண்டு வந்து ஆதர்ஷோட ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வழக்கமாக சில பசங்க பண்ணுறது தான், பொண்ணுங்க யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துருக்கும் போது மேபி என்னோட பிக்சர் அதில் வந்திருக்கும் போல இருக்கு. என் நம்பர் எடுத்து எனக்கு அவர் டெக்ஸ்ட் பண்ணாரு. ஸோ வந்து அப்போ எனக்கு வந்து மேபி ஆதி யூஸ் பண்ணனாலும் என்னது ரேண்டமாக நம்பர்ஸ்லேருந்து கால்லாம் வரும். ஸோ வந்து எப்படி எல்லாருக்கும் என் நம்பர் தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு யார் என் நம்பர் கொடுத்தா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி ஆதர்ஷ் தான் என் நம்பரை கொடுத்தாப்புல, உன் நம்பரை கொடுத்தாப்புல அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து கொடுங்க அவன் நம்பரை, நான் அவன்கிட்ட கேட்குறேன் எப்படி என் நம்பர் அவனுக்கு கிடச்சிச்சு அந்த மாதிரின்னு சொல்லும்போது, அவன் வந்து இப்போ ரிமோட் பிளேஸில் இருக்கான், அவனே உங்களுக்கு நம்பர் கொடுத்து காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இதெல்லாம் டெக்ஸ்ட்லேயே தான் இதெல்லாம் இருந்துச்சு. அவங்க அப்படி சொன்னாங்க. சரின்னு நான் விட்டுட்டேன். 2 வீக்ஸ் கழிச்சு ஹாய்ன்னு எனக்கு ஒரு மெசேஜ் வருது. ஸோ அப்படி பேச ஆரம்பித்தது தான் ஆதர்ஷ் கூட நான். அப்போ வந்து ஆதர்ஷ்க்கு வந்து என்னை வந்து ஒரு பேச ஆரம்பிச்சு ஒரு மேபி 1 மந்த்லேயே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப. அப்போ வந்து இந்த மாதிரி ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னாப்புல. பட் ஆனால் எனக்கு ஆதர்ஷ் மேலே அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து அப்போ வேற ஒருத்தவங்க மேலே க்ரஷ் இருந்துச்சு. ஸோ வந்து அப்போ வந்து என் 12th முடிஞ்சிருச்சு. நாங்கள் 2 பேர் பேசிட்டு தான் இருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து யூஜி பிகினிங்கில் வந்து எனக்கு வந்து ஆதர்ஷை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து அப்போ நானும் வந்து ஐ லவ் யூ பட் ஐ டோன்ட் லவ் யூ ஏன்னா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நான் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருந்தனால. அப்போ தான் வந்து ஒரு 2 months ஆச்சு பேசி. அப்போ வந்து ஆதிக்கு தெரிய வந்துச்சு. ஆதி வந்து என்கிட்ட கண்டினியூஸாக நான் அப்பாட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிகிட்டே இருப்பான், நீ பேசுறத நிறுத்தலைன்னா. ஏன்னா அவனுக்கு ஆதர்ஷை பிடிக்கல. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் வேற ஏதோ இன்சிடென்ட் நடந்தனால. இருந்தாலும் நான் வந்து அது வந்து ஆதர்ஷ் சொல்லுவாப்புல, என்கிட்ட கேட்காதீங்க, அப்பாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னான் வந்து. ஏன்னா வந்து ஆதர்ஷ் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து பேசுகிறாப்புல, யாருன்னே எனக்கு தெரியாது. அதனால அவனுக்கு ஒரு பயம், அக்கா வந்து ஒரு தப்பான பையன்கிட்ட பேசிடுவாங்களோ அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து பேசிட்டே இருந்தனால அவன் அம்மாட்ட சொல்லிட்டான். அப்பா அப்போ ஊரில் இல்லை, வழக்கம் போல. அப்பா வந்தோடனே அம்மா அப்பாட்ட சொல்லிட்டாங்க. அப்போ விடிய காலன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா சிகரெட்டா ஊதிட்டு இருக்காரு எனக்கு முன்னாடி உட்காந்து. அப்போ வந்து பேசுறாரு, இதெல்லாம் வேணாமைம்மா, பசங்களெல்லாம் நம்ப முடியாது. பசங்க வந்து பொண்ணுங்க பின்னாடி இருக்கிறதே வந்து ஒரு விஷயத்துக்காக தான், காமம். அப்படிலாம் எனக்கு அட்வைஸ் பண்றாரு. எங்க அப்பாவா இது அப்படின்னு நானே பாக்குறேன். அப்ப வந்து சொல்றாரு, அவன் உன்னை உண்மையா லவ் பண்ணானா அவன் வந்து உனக்கு கண்டிப்பா வெயிட் பண்ணுவான். நீ சொல்லு, நான் இந்த படிக்கணும், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. உனக்காக 3 வருஷம் வெயிட் பண்ணுவான். இந்த காலத்துல யாரு அது மாதிரி வெயிட் பண்ணுவாங்க எனக்கு தெரியல.
ஸோ அவர் அப்படி சொல்றாரு. சரின்னு அவர் சொன்ன அப்பா சொன்னா நான் எப்பயும் கேட்பேன். அவர் சொன்னோன்னே நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஆதர்ஷ்ட சொல்லிட்டேன். இந்த மாதிரி அப்பா சொல்றாங்க, நம்ம இப்ப பேச வேணாம், நான் 3 வருஷம் கழிச்சு பேசுறேன். பட் ஆப்வியஸ்லி ஆதர்ஷ் வந்து அதை வந்து ஒரு நல்ல விதத்துல எடுத்துக்கல. பட் அவரும் ஓகேன்ட்டாரு. ஏன்னா ஆதர்ஷ் அந்த டைப் ஆஃப் பர்சன் தான். அதுக்கப்புறம் வந்து அந்த டைப்னா வந்து கோவம் வந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போற டைப். ஐ டோன்ட் கேர் அந்த மாதிரி டைப். ஸோ வந்து அப்போ வந்து 1 மந்த் கழிச்சு என்னால் பேசாமல் இருக்க முடியல. அதனால நான் திருப்பி பேச ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அப்போ வந்து ஒரு மேபி ஒரு 4-5 இயர்ஸ்க்கு அப்புறம் 4 இயர்ஸ் மேபி வச்சுக்கலாம். எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் கன்யூஸாக இந்த மாதிரி ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், அது ஆதர்ஷ் தான் தெரிய வருது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கும் தெரியும். பட் ஆனால் யாருமே டைரெக்டாக இதை கன்ஃபரன்ட் பண்ணவே இல்லை இந்த விஷயத்த. அதுக்கப்புறம் வந்து நானே வந்து இந்த கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ மேபி ஒரு 7 இயர்ஸ் இருக்கும், மீட் பண்ணவே இல்லை. அது வரைக்கும் நாங்கள் நேராக பார்த்ததே இல்லை. அதனால நான் வந்து எங்கள் அப்பாட்ட கேட்குறேன், நான் மீட் பண்ணலாமா அப்படின்னு. ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா பின்னாடி மீட் பண்ணுறதுலலாம் இஷ்டம் இல்லை, அப்பாவுக்கு தெரியாமல் போய் பார்க்குறதுலலாம். அப்போ அப்பாட்ட கேட்கும்போது அவர் மீட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயமே கிடையாது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறதே நான் என் வீட்டில் தான் மீட் பண்ணணுமா, அதே இவர்கிட்ட கூட்டிட்டு வந்து அந்த பையனை காமிக்கணுமா. அவர் போட்ட கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, நீ எங்க வேணாலும் போலாமேமா, ஆனா கார்ல தான் போகணும், டிரைவரோட தான் போகணும், எங்க போனாலும் ஆதியை கூட்டிட்டு தான் போகணும். அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆதர்ஷ் வந்தாப்புல மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டேவே வந்து அந்த நைட் ஃபுல்லா ஆதர்ஷும் அப்பாவும் பேசிட்டு இருந்தாங்க. ஆதர்ஷ் அப்பாவுக்கு பிடிச்சிருச்சு. உடனே கல்யாணம்னாங்க. இந்த 2 வருஷத்துல இப்ப இங்க மண்டபத்துல உட்காந்துருக்கேன் கல்யாணம்னு.